ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் ஸ்டைல். வாங்க நம்ம ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அவுல் ஸ்வீட். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க, ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இது. இதில் போட்டிருக்கிறது பொருள் எல்லாமே ரொம்பவும் உடம்புக்கு நல்லது தான், ஹெல்த்தியான பொருள் தான் இது. வாங்க, சரி உங்களுக்கு காமிக்கின்றதுனால நான் இப்படி பண்ணுறேன். கோமலித்தனமாக பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சம் ஜூஸியாக வச்சுருக்கிறேன் அவல் ஏன்னா இது அவல் உறிஞ்சிடும். அதாவது ஈரத்தன்மைலாம் உறிஞ்சிடும். அப்படி ட்ரை ஆகிடும் சாப்பிடும்போது. அதனால தான் நான் ஜூஸியாக பண்ணால் சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்சம் ஊறி போயிடும். வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ லேட்டாக காமிக்க முடியாது இல்லைங்களா. அதனால் நான் செஞ்சோடனே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சும் கொடுங்க ஈவினிங் டைமில். அதுக்கு மட்டும் நம்ம நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்கண்ணா, ஓகேங்களா? நாங்கள் அதுக்குள்ளே பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர், பரவாயில்லையே, சொன்ன உடனே பண்ணிட்டீங்களே. வாங்க, என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது 4 பொருள் தான் மெயின் பொருள், அதை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு கெட்டி அவல் தான் வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் எந்த ஆப்ஷன் தான், நீங்கள் எந்த அவல் ஒன்றாலும் எடுத்துருக்கலாம். பேப்பர் அவல் எது ஒன்று எடுத்துக்கலாம். நான் கெட்டி அவல் தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அவல்னால் அதில் 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் சுகரில் கூட பண்ணிக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் துருவி வச்சுருக்கிறேன். துருவில் இருந்தால் நான் தேங்காவை மிக்சியில் அப்படியே அரைச்சி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், இது மெயின் டிஷ். இது தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அவல் 2 டைம் வாஷ் பண்ணிக்கணும். அதில் அழுக்கெலாம் இருக்கும், மேலே தூசுலாம் இருக்கும், அதை க்ளீன் பண்ண முடியாது. அது பவுட்ரு மாதிரி இருக்கிறதுனால வாஷ் பண்ணால் அதில் ஒரு ஸ்மெல்லு வரும், எல்லாமே அதில் போயிடும். அதனால் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி உடனே வடிச்சிடுங்க, ட்ரை பண்ணிவிடுங்க. உடனே சொதன்னு தண்ணியோட வைக்கக்கூடாது. வாஷ் பண்ண உடனே நம்ம இது பண்ணிடணும். பாருங்கள், அது மேலே தூசுலாம், அந்த நெல்லோட இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், தோல், அதெல்லாம் மேலே மிதங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 டைம் க்ளீன் பண்ணி வடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாம் குழகுழப்பு இருக்குது பாருங்கள். நான் ட்ரையாக வடிச்சிட்டேன். வடிச்சிட்ட பிறகு பாருங்கள், பலபலன்னு ஆயிடுச்சு தண்ணி வடிச்சிட்டோன்னே. இப்போ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு பாகு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்துடலாம். நான் கீ போட்டுட்டேன் கடாயில். இப்போ நெக்ஸ்ட்டு முந்திரியை போட்டு நம்ம வறுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்வீட். சாப்பிட்டு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஹெல்த்தியும் கூட இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவளை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். நான் ஆல்ரெடி அவல் புட்டு கூட போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு பாருங்கள். இப்போ இது சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது அதே கீழே முந்திரி பருப்பு வறுத்துட்டு தேங்காவும் அதிலே போட்டு வறுத்துடலாம். அப்போ இன்னும் நல்லா மனமாக நல்லாயிருக்கும், நெய்யில் தேங்காய் வறுத்த உடனே. இப்போ வாங்க, நம்ம ஒரு பாத்திரத்தில் தேங்காவை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாயிலே நம்ம கொஞ்சம் 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு எடுத்திங்கன்னா அந்த வெள்ளைப்பாகு கம்மியாகிடும். அப்புறம் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா சீக்கிரம் ஊறிக்கிடும் வேறு. அதனால தான் நான் கொஞ்சம் 1/2 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். நாட்டு சக்கரை நல்லா கரையிட்டோம். நல்லா கரைஞ்சி பிறகு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். பாகுலாம் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சாவே போதும். வெல்லம் கரைஞ்சி ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாவே போதும். நான் ஒரு சிட்டிக்கு ஒரு பிஞ்சு அளவு நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சுவை இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு பாகு. இப்போ நம்ம இறக்கிடலாம். அதாவது பாகு இல்லை, ஜஸ்ட்டு கொச்சா போதும். கரைஞ்சோடனே பாருங்கள், நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாம் இப்போ சேர்க்கலாம். இப்போ நம்ம அவல் வடிக்கிற வச்சுருக்கல, ஃபில்ட்ரு பண்ணி அது நம்ம அதிலே கொட்டிக்கலாம். இப்போது நல்லா டார்க்காக தெரியுது அந்த நாட்டு சக்கரை வீடியோவில். ஆனால் நேரில் அப்படி தெரியல. நம்ம நான் பிடிச்சி வச்சுருக்கிற முந்திரியும் வறுத்து வச்ச தேங்காவும் நம்ம அதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலப்பொடி போட்டுக்கிறேன். அது கிளற கொஞ்ச நேரத்துலேயே நம்ம எல்லாமே அது உறிஞ்சிடும். அது பாருங்கள், ஜஸ்ட்டு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் கலர்ன உடனே உங்கள் வீடியோ போடுறதுனால நான் அப்படியே உங்ககிட்ட நான் போட்டு காமிச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஊறி போயிட்டு. பாருங்கள், சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அந்த ஏலக்காய், நெய், முந்திரி, தேங்காய், வெல்லம் எல்லாமே நம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க.
ஹெல்தி ஃபுட்டு வேறு இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கடையில் ஜூஸியாக இருக்குதுன்னு கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் காணாமல் போயிடும். எல்லாமே அந்த அவல் வந்து உறிஞ்சிடும். நீங்கள் முந்திரிக்கு பதில் பாதாம் கூட போட்டுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நல்ல ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். ஓகே, பாய்.